டிஎன்பிஎஸ்சி மற்றும் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு தேவைப்படும் நியூஸ் பேப்பர் கிண்ட்ஸை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். வாங்க பார்க்கலாம். நாடு முழுவதும் 74வது சுதந்திர தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இதில் 7வது முறையாக தேசிய கொடியை ஏற்றி நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார் பிரதமர் நரேந்திர மோடி. 7வது முறையாக இந்தியாவில் தயாரிப்போம், உலகத்துக்காக தயாரிப்போம் என்பதை தாரக மந்திரமாக கொள்ள வேண்டும். 10 லட்சம் கோடி மதிப்பிலான தேசிய பைப்லைன் திட்டம் நாட்டின் உள்கட்டமைப்பு வலுப்படுத்தியுள்ளது. 7000 புதிய திட்டங்கள் அடையாளம் காணப்பட்டது. அவரவர் பகுதிகளிலே வேலைவாய்ப்பு கிடைக்க கொண்டுவரப்பட்ட திட்டம் கரீப் கல்யாண் ரோஜ்கர் அபியான். கரீப் கல்யாண் ரோஜ்கர் அபியான் திட்டம் டிஜிட்டல் இந்தியா திட்டத்துக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருகிறது. இதில் ஒரு பகுதியாக பீம் யூபிஐ மூலம் 3 லட்சம் கோடி பண பரிவர்த்தனை. டிஜிட்டல் இந்தியாவில் முக்கியது பீம் யூபிஐ. தெலுங்கானா தலைநகர் ஹைதராபாத்தைச் சேர்ந்த பாரத் பயோடெக் மருந்து நிறுவனம் மற்றும் குஜராத்தின் அகமதாபாத் நகரைச் சேர்ந்த ஜைடஸ் கேடில்லா மருந்து நிறுவனம் ஆகியவை தயாரித்த கரோனா தடுப்பூசிகள் மனிதனுக்கு செலுத்தப்பட்டு பரிசோதனை நடத்தப்பட்டு வருகிறது. இதை தவிர ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் கரோனா தடுப்பு மருந்தை பூனேவை சேர்ந்த செரம் இன்ஸ்டிடியூட் பரிசோதித்து வருகிறது. இந்த 3 நிறுவனங்களுக்கும் கரோனா தடுப்பூசி விரைவில் விற்பனைக்கு கொண்டு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாரத் பயோடெக் நிறுவனம் எங்கே இருக்குன்னு கேட்பாங்க. தெலுங்கானா தலைநகர் ஹைதராபாத். கரோனா தடுப்பு ஆலோசனை வழங்கிய உலக சுகாதார நிறுவன ஆராய்ச்சியாளர் சௌமியாவுக்கு முதல்வர் சிறப்பு விருது வழங்கப்பட்டது. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் விருதை ஆனந்தம் இளைஞர் அறக்கட்டளை நிறுவனர் சா செல்வகுமாருக்கு வழங்கப்பட்டது. நீரில் மூழ்கி காப்பாற்றிய பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த செந்தமிழ் செல்வி, முத்தம்மாள், ஆனந்தவள்ளி ஆகியோருக்கு துணிவு மற்றும் சாகச செயலுக்காக கல்பனா சாவல் விருது வழங்கப்பட்டது. முதல்வரின் நல்ஆளுமை விருது துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்துக்கு வழங்கப்பட்டது. முதல்வரின் நல்ஆளுமை விருது குறைந்த விலையில் மருந்தகங்கள் செயல்பட்டு வருது. அந்த என்ன திட்டம்னா ஜன் அவுஜாதி. சந்திரயான் 2 படம் பிடித்த பள்ளத்தாக்கு விக்ரம் சாராபாய் பெயரை சூட்டியது இஸ்ரோ. 2019ஆம் ஆண்டு ஜூலை 22ஆம் தேதி சந்திரயான் 2 விண்கலத்தை விண்ணில் செலுத்தியது இஸ்ரோ. சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெற்றார் MS தோனி. இவர் வயசு 39. இவர் கடந்த 2007 ICC T20 உலகக்கோப்பை, 2011இல் 50 ஓவர் உலகக்கோப்பை, 2013இல் ICC சாம்பியன் டிராபி ஆகியவரை தோனி தலைமையில் இந்திய அணி வெற்றி பெற்றது. அமெரிக்காவின் நவம்பர் 3ஆம் தேதி அதிபர் தேர்தல் நடைபெறப் போகிறது. மத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் தயாரித்த ஆன்டி ட்ரோன் லேசர் கருவி பயன்படுத்தப்பட்டது. இது 3 கிலோமீட்டர் சுற்றி பறக்கும் ஆளில்லா விமானங்களை இந்த லேசர் கண்டுபிடித்து செயலிழக்க வைக்கிறது. இது முழுக்க உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டதே ஆகும். மத்திய தரைவழி போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்காரி ஆவார்.
இந்தியாவில் 65% மக்கள் கிராம பகுதியில் வாழ்கின்றனர். ஆகஸ்ட் 17ஆம் தேதி முதல் 1, 6, 9 வகுப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை நடத்தப்பட்டு வருகிறது. 40 ஆண்டுகளுக்கு மேலாக ஏழை எளிய மக்களுக்கு மருத்துவ சேவையாற்றி வட சென்னையில் பிரபலமான 5 ரூபாய் டாக்டர் திருவேங்கடம் காலமானார். சென்னை கடற்கரை முதல் எழும்பூர் இடையே ரூபாய் 300 கோடியில் 4வது புதிய ரயில் பாதை தொடங்குவதற்காக தெற்கு ரயில்வே பரிந்துரை செய்துள்ளது. சென்னை கடற்கரை முதல் எழும்பூர் எந்த வழித்தடம்னு கேட்பாங்க. 4வது புதிய ரயில் பாதை எதுன்னு கேட்பாங்க. சென்னை கடற்கரையில் எழும்பூர் வரை. நரேந்திர மோடி டெல்லி செங்கோட்டையில் நேற்று முன்தினம் கொடியை ஏற்றினார். அவர் அருகே பெண் இராணுவ அதிகாரி ஒருவர் சிறப்பு சீருடையில் நின்றார். அவருடைய பெயர் ஸ்வேதா பாண்டே, மேஜர் ஸ்வேதா பாண்டே. பிரதமர் மோடி கொடியேற்றிய போது அவருக்கு உதவிய பெண் அதிகாரி மேஜர் ஸ்வேதா பாண்டே. சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் 331 போட்டிகளில் விளையாடி நாட்டிற்காக 3 சாம்பியன் பட்டத்தை வென்ற ஒரே கேப்டனாக கேப்டன் கூல் தோனியின் பெயர் வரலாற்றில் பொறிக்கப்படும் என்று இந்தியரால் புகழப்படுகிறது. ஜப்பான் நிறுவனத்துக்கு சொந்தமான MV வகாசியோ என்ற சரக்கு கப்பல் 3800 டன் பெட்ரோலுடன் கடந்த மாதம் 25ஆம் தேதி இந்திய பெருங்கடல் தீவு நாடான மொரிஷியஸ் அருகே கடலில் பயணித்துக் கொண்டிருந்தது. இதை தடுக்கும் அரசின் முயற்சிக்கு பெரித பலன் கிடைக்கல. 100 டன் பெட்ரோல் கடலில் கசிந்து விட்டதாக தகவல் வெளியாகிறது. அதனால் சுற்றுச்சூழல் பாதிக்கும் என்று மொரிஷியஸ் இதனிடையே கடலில் கசிந்த பெட்ரோலை அகற்றுவதற்கான தொழில்நுட்ப வசதிகள் தங்களிடம் இல்லாததால் பிரான்ஸ், இந்தியா உட்பட நாடுகளிடம் அவசர உதவி கோரி மொரிஷியஸ் அரசு வேண்டுகோள் விடுத்துள்ளது. இதில் 30 டன் எடையுள்ள தொழில்நுட்ப கருவியை இந்தியா அனுப்பிச்சுள்ளது. இந்திய விமானப்படை IAF விமானத்தின் மூலம் இந்த பொருட்கள் அனுப்பப்பட்டுள்ளன. டெல்லி மெட்ரோவில் பயணிக்க கிரெடிட் டெபிட் கார்டு மட்டுமே ஏற்பு. தற்போது பயன்படுத்தப்படும் கம்ப்யூட்டர் சாப்ட்வேரை மேம்படுத்த டெல்லி மெட்ரோ ரயில் கார்ப்பரேஷன் DMRC இந்த முடிவு செய்துள்ளது. தமிழகத்தின் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ ஆவார். சென்னை மாநகராட்சியின் ஆணையர் கோ. பிரகாஷ் ஆவார். உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆவார். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் ஆவார். 1961 அமைக்கப்பட்ட கோத்தாரி தலைமையின் கீழ் தேசிய கல்வி ஆணையம் தன்னுடைய பரிந்துரைகளை 1966 அளித்தது. MC சாக்லா பல்கலைக்கழக மானியக் குழுவின் முன்னாள் தலைவரும் கூட கோத்தாரி ஆணைய அறிவிக்கை முதல் வாசகம் ஒரு நாட்டின் எதிர்காலம் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுகிறது என்று கூறினார். 1968 கோத்தாரி ஆணையத்தின் பரிந்துரைகளை ஏற்று அன்றைய பிரதமர்
இந்திரா காந்தி நாட்டின் முதலாவது தேசிய கல்விக் கொள்கை வெளியிட்டார்? முதலாவது தேசிய கல்விக் கொள்கை 1968 வெளியிட்டவர் யார் அப்படின்னு கூட கேட்கலாம். 14 வயது வரை அடிப்படை கல்வி அளிக்கப்பட வேண்டும் என்று அந்த இதில் நிர்ணயம் செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் 1986 ராஜீவ்காந்தி ஆட்சியில் நாட்டின் 2வது தேசிய கல்விக் கொள்கை வழங்கப்பட்டது. பெண்கள் மற்றும் பின்தங்கிய பிரிவினருக்கு கல்வியை கற்கும் வாய்ப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்று இந்த கல்விக் கொள்கை வலியுறுத்தியது. 1986 கல்விக் கொள்கையானது 1992 நரசிம்ம ராவ் ஆட்சி காலத்தில் சற்றே மாறுதலுக்கு உள்ளானது. 2020 ஜூலை 29 அன்று மத்திய அமைச்சரவையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் தேசிய கல்விக் கொள்கை 2020 ஆனது. இது 10+2 முறைக்கு மாறாக 5+3+3+4 முறை உள்ளிட்ட முந்தைய கல்விக் கொள்கையிலிருந்து முக்கிய மாற்றங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது. முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். சுதந்திர இந்தியாவின் முதன்மை கவனங்களில் ஒன்றாக கல்வித்துறையும் இருந்தது. இதில் நாட்டின் முதலாவது கல்வி அமைச்சர் யாருன்னு கேட்பாங்க. மௌலானா அபுல் கலாம் ஆசாத் நாட்டின் முதலாவது கல்வி அமைச்சர். மகேந்திர சிங் தோனி சர்வதேச கிரிக்கெட் போட்டியிலிருந்து ஓய்வு பெற்றதாக அறிவித்தார். அவரைத் தொடர்ந்து சுரேஷ் ரெய்னாவும் ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். சீனாவின் முதல் கரோனா தடுப்பூசிக்கு காப்புரிமை. இந்த தடுப்பூசியோட பேர் AD5NCOV. இது தேசிய அறிவுசார் சொத்து ஆணையம் காப்புரிமை வழங்கியுள்ளது. சீனாவின் தேசிய அறிவுசார் சொத்துரிமை ஆணையம் காப்புரிமை வழங்கியது. உலகின் முதலாவது தடுப்பூசியை கண்டுபிடித்த நாடு ரஷ்யா. 11ஆம் தேதி வெளியிட்டார். யார்? அதிபர் விளாடிமிர் புதின். ரஷ்யா கண்டுபிடிச்சு உலகின் முதலாவது கரோனா தடுப்பூசி கேட்டாலும் கேட்பாங்க. இன்றைக்கான நியூஸ் பேப்பர் கிண்ட்ஸை பார்த்தோம். வீட்டில் இருந்து ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.